இன்னைக்கு கட்சி நடத்துற எல்லாருக்குமே ஒரு தனி கொள்கை இருக்கும், ஒரு தனி வழி இருக்கும். ஆனா ஒரு மக்கள் இயக்கத்துக்கு வந்து அறம் தான் ஒரு பெரிய தூணா வந்து இருக்கணும். அப்படி நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு பெரிய வந்து அறம் என்ன? அறம்ங்கிறது கீழ வந்து அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள வந்து சொல்றாங்க? அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். முதல்ல நம்ம உரிமை. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்ன மண்ணு வந்து இது. அப்படி இருக்கையில நம்ம உரிமையை கேட்கறதுக்கு மட்டும் நம்ம ஏன் வந்து தயங்கி நிக்கணும்? நம்ம தாவேக்காவோட வந்து முதல் குறிக்கோளே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் விகிதாச்சார பிரதிநிதித்துவம். ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவங்க மக்கள் தொகைக்கு ஏத்த உரிய பங்கு வந்து கிடைக்கணும். இத வந்து நாங்க வந்து சும்மா மட்டும் சொல்லல. ஜாதி வாரியா வந்து கணக்கெடுப்பு வந்து எடுத்து, அத வந்து நாங்க வந்து உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தமிழக வெற்றி கழகம் வந்து சொல்றாங்க. அப்புறம் நம்ம வந்து கட்டுற வந்து ஜிஎஸ்டி வரி பணம். தமிழ்நாட்டுல வந்து நம்ம வந்து கட்டுற ஜிஎஸ்டி வரி பணம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து போகும்போது, ஸோ இதுல இருந்து 70% வந்து அமௌண்ட் வந்து நம்ம தமிழக மக்களுக்கே வந்து கிடைக்கிற மாதிரி வந்து நாங்க வந்து பண்ணுவோம். இதுக்காக வந்து நாங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் கூட வந்து போராடுவோம். அப்படின்னு வந்து நம்ம தமிழக வெற்றி கழகம் வந்து சொல்றாங்க. நம்ம மண்ணோட ஒவ்வொரு ரூபாயும் வந்து நம்ம மக்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஒரு குழந்தையோட அடிப்படை உரிமை வந்து என்னது? கல்வி தானே ஃபர்ஸ்ட். அந்த கல்வியை வந்து ஒரு குழந்தை வந்து பிடிச்ச படிப்பை வந்து படிக்க முடியாம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒருத்தவங்க வந்து டாக்டர் படிக்கணும்னு நினைச்சா கூட நீட் தேர்வுங்கிற ஒன்று எழுதணும். ஆனா நாங்க நீட் தேர்வை ரத்து செய்யறதுக்கு வந்து எங்க சைட்ல இருந்து என்ன மாதிரியான ப்ரெஷர்லாம் போட முடியுமோ அத்தனை ப்ரெஷர் வந்து நாங்க வந்து போடுவோம். நீட் தேர்வு வந்து ரத்து செய்யறதுக்கான முழு நடவடிக்கையுமே நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லி வந்து தவேக கட்சிக்காரங்க வந்து சொல்றாங்க. அதே மாதிரி பெரும்பான்மையான கல்வி வந்து மத்திய அரசோட கண்ட்ரோல்ல வந்து இருக்கு. அது வந்து மாநில அரசுக்கு வந்து கொண்டு வரதுக்கு நாங்க முழு ஏற்பாடுமே வந்து பண்ணுவோம். அதே மாதிரி என்னைக்குமே நம்ம மொழியை வந்து நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறக்காண்டி இங்க வந்து மும்மொழி கொள்கைங்கிறது வந்து ஒன்று கிடையவே கிடையாது. இருமொழி கொள்கை மட்டும்தான். தமிழ் மற்றும் ஆங்கிலம் மட்டும்தான் இங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு. அதே மாதிரி உயர்நீதிமன்றத்தில் வந்து தமிழ் தான் வந்து ஒரு முக்கிய மொழியா வந்து இருக்கணும். அதே மாதிரி சென்னையில வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து அமையறதுக்கு வந்து தாவேக அரசு வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தொடர்ந்து வந்து வலியுறுத்தும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு. காவிரி நீர் அது வந்து நம்ம விவசாயிகளோட வந்து ஒரு பெரிய உயிர் நாடி. அதுல வந்து ஒரு சொட்டு தண்ணியை கூட நாங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கச்சத்தீவு ஒப்பந்தத்தால நம்ம மீனவர்கள் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம தாவேக கட்சி வந்து உண்மையாவே வந்து குரல் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதே மாதிரி இலங்கையில இருந்து வந்து நம்ம நாட்டுல வந்து அகதியா வாழ்றாங்க பாத்தீங்களா, அவங்க அனைவருக்கும் வந்து இந்திய குடியுரிமை வந்து கிடைக்கப்பட வேணும். அதை வந்து தாவேக கட்சி வந்து கண்டிப்பா செஞ்சே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. பண்பாடு மற்றும் அடையாளம். ஒரு நாட்டோட வந்து அடையாளமே வந்து அந்த நாட்டோட கலைகள் தான். ஸோ இறந்து போய் கிடக்கக்கூடிய நம்ம கலைகள் அனைத்தையுமே குத்தாட்டம், கும்மியாட்டம், கோலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இறந்து போன அத்தனை கலைகளுக்குமே வந்து உயிர் கொடுக்கும் வகையில் வந்து 500 கோடி ரூபாய் வந்து இதுக்காக வந்து ஒதுக்கியிருக்காங்க. எல்லாருமே சொல்லி வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஒரு பிச்சைக்காரங்களே இல்லாத ஒரு நாடு தான் வளர்ச்சியான நாடு அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல வறுமையில்லா தமிழகத்தை வந்து உருவாக்குறது தான் எங்களோட வந்து ஒரு பெரிய லட்சியம். வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் வந்து கண்டுபிடிச்சு அவங்க வந்து எதுல வந்து பின்னோக்கி இருக்காங்கிறத வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி வந்து எடுத்து அவங்களுக்கு வந்து கல்வி சுயதொழில் பண்றதுக்கான வந்து ஒரு சப்போர்ட்லாம் வந்து பண்ணி கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து நாங்கள் உறுதிப்படுத்துவோம் மேம்பாடு அடையிறதுக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில்லு. மாச கடைசியில் நம்ம எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து எடுத்து பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு வந்து இருக்கு. நம்ம டிவிகே கட்சிக்காரங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாசம் 200 யூனிட் வரைக்கும் வந்து நாங்கள் ஃப்ரீயா கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி வீடு இல்லாத கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து 5 லட்சம் புதிய வீடுகள் வந்து கட்டித்தரப்படும். அது மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுக்குமே வந்து வீட்டுக்கு வந்து இலவச குடிநீர் வந்து வழங்கப்படும். குடிநீருக்கு வந்து நீங்க எந்த வரியும் கட்ட தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. கேட்கவே நல்லா இருக்குல்ல. அதே மாதிரி வந்து சில பேர் வந்து ஒரு இடத்துல வந்து அதிகமாக வந்து வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பட்டா இருக்காது. ஸோ அந்த மாதிரி மக்களுக்குலாம் வந்து என்ன பண்றாங்கன்னா அரசு அவங்க சொந்த செலவில் வந்து பட்டா வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்புறமா ரேஷன் மற்றும் பொது விநியோகம். இந்த கோட்பாடு கீழே வந்து என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அவங்க யாருமே வந்து ரேஷன் கடையில் வந்து போய் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு வந்து ரேஷன் பொருட்கள் அனைத்துமே வந்து அவங்களோட வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் 500 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து ஒரு ரேஷன் கடை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் வந்து கொண்டு வர போகிறோம். இதனால வந்து மக்கள் வந்து எந்த கூட்டமே இல்லாமல் ரேஷன் கடையில் வந்து போய் பொருட்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி அரசோட எத்தனை நலத்திட்டங்களும் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே வந்து அவங்க வீடு தேடியே வந்துடும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி முதியோர்களோட ஓய்வூதிய தொகை வந்து 3000 ரூபாய்க்கு வந்து உயர்த்தப்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி அரசு சொந்த செலவுல வந்து 2 லட்சம் முதியோர்களை வந்து வருஷத்துக்கு வந்து புனித யாத்திரை வந்து கூட்டு போவோம். எந்த கட்டணமே இல்லாம ஃப்ரீயா வந்து கூட்டு போவோம். அவங்களோட மொத்த செலவுகளையுமே வந்து நாங்க அரசே வந்து பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம முதியோர்களோட உடல்நலத்தை வந்து தொடர்ந்து கண்காணிக்கிறதுக்காக வந்து அரசு வந்து நடமாடும் வந்து ஒரு மருத்துவம் வந்து செயல்படுத்தப்படும். இது மூலமா வந்து டாக்டர்கள் வந்து எங்க பிரச்சனை வந்து இருந்தாலுமே 24/7 அவங்க வீடு தேடி வந்து உங்களுக்கு வந்து மருத்துவம் பார்த்துட்டு போவாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் அரசு ஊழியர்கள் தான் நம்ம அரசோட வந்து ஒரு பெரிய தூணே.
ஸோ நம்ம பழைய திமுக அரசு வந்து கைவிட்ட வந்து அந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து நாங்கள் திரும்பி கொண்டு வர போகிறோம், இதுக்காக வந்து 5000 கோடி வந்து நாங்கள் ஒதுக்கீடு செய்ய போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து டெம்பரரி ஸ்டாஃபாக 5 வருஷம் வந்து கவர்மெண்ட்ல வந்து இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்குமே வந்து நிரந்தர பணி வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, விவசாயிகளுக்கு அடுத்து வந்து ஒரு பெரிய தூண் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நெசவாளர்கள். நம்ம நெசவாளர்கள் நெய்கிற துணிகளை வந்து உலக தரத்துக்கு வந்து கொண்டு போகணுங்கிறதுக்காக வந்து இது ஒரு பெரிய புதிய முயற்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெசவாளர்கள் அனைவருக்கும் வந்து 3000 ரூபாய் வந்து குடும்பத்துக்கு வந்து மாதம் மாதம் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் கைத்தறி வச்சிருக்கவங்களுக்கு வந்து 500 யூனிட்டும், விசைத்தறி வச்சிருக்கவங்களுக்கு வந்து 1500 யூனிட் வந்து ஃப்ரீயாக வந்து வழங்கப்படுதுன்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சுற்றுலா. இது கீழே வந்து என்ன மாதிரியான திட்டங்களா வந்து சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அறுபடை முருகன் கோயிலா வந்து இருக்கட்டும், வேளாங்கண்ணி வந்து தர்காவா இருக்கட்டும், சிவ தலங்களா இருக்கட்டும், வைணவ தலங்களா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு பெரிய சுற்றுலா தலங்களா வந்து மாற்றப்படும். இந்த சுற்றுலா தலங்களுக்குலாம் போய் தங்கக்கூடிய வந்து பக்தர்களுக்காக வந்து தங்குமிடம் வந்து நாங்க வந்து கட்டி தருவோம். அது வந்து தரமானதா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. அதே மாதிரி வந்து சினிமா சுற்றுலா. சினிமா ஷூட்டிங் நடத்தின படப்பிடிப்பு தலங்கள் எல்லாத்தையுமே வந்து சுற்றுலா தலங்களா வந்து மாத்துவோம். அந்தந்த ஊர்ல வந்து சுற்றுலா தலங்கள் வந்து அமைச்சு, அங்க ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து உருவாக்கி தருவோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இறுதியா பிரிட்டிஷ் காலத்துல வந்து எச்சமா இருந்த இந்த ஆளுநர் பதவியை வந்து ரத்து செய்யறதுக்கு வந்து நாங்க வந்து ஒரு பெரிய குரல் கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கல்வி, மருத்துவம் எல்லாமே வந்து நம்மளோட மக்கள் கையில மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கறத எங்களோட வந்து ஒரு பெரிய கொள்கை அப்படின்னு வந்து சொல்றாங்க. நாங்க சொன்னதை தான் செய்வோம், செய்யறதை தான் சொல்லுவோம், சொல்லாததையும் சேர்த்து செய்வோம் அப்படின்னு வந்து நம்ம தளபதி சார் வந்து அடிக்கடி வந்து சொல்லுவாரு. கல்வி, மருத்துவம், விவசாயம் எல்லாமே வந்து மக்களோட வந்து உரிமை. இது எல்லாமே மக்களோட கையில மட்டும்தான் இருக்கணும். இதுதான் எங்களோட வந்து அறம். இதுதான் வந்து எங்களை தமிழக வெற்றி கழகத்தோட வந்து பாதை. ஓகே மக்களே, நம்ம அடுத்த வீடியோல வந்து பொருள், அது கீழே வந்து என்னென்ன மாதிரியான திட்டங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ மக்களே, நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து புதுசா வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியான அரசியல் சம்பந்தப்பட்ட முழு விவரங்களை வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். பை பை.